என்ன பண்றீங்க? பூ பறிக்கிற பொண்ணுக்கு. பூ பறிக்கிறீங்களா? இது மாமி வீட்டு மாடி. அவங்க வீட்டில் வந்து இது நித்தியமல்லி செடி வச்சிருக்காங்க. அவர் தான் பூ பறிச்சிட்டு இருக்காராம். கீழவே வந்துடுச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. இந்தாங்க கிண்ணம், பறிச்சதை போடுங்க. மாமி இல்லைங்க, சித்தப்பா. அது உனக்கு சித்தப்பா, எனக்கு மாமி தானே. மாமா மாமி, எங்கள் தாய் மாமா, அம்மாவுடைய தம்பி. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பூ? பூ நிறைய இருக்கு சுஷ்மி. இருந்தாலும் நாங்கள் ஹைட்டாக இருக்கோம், ரொம்ப ஹைட்டு. இதோ இதோ தரேன். சூப்பரா சன் சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? சன் செட் ஆக போகுது. சூப்பரா இருக்குல்ல? அழகா அப்படியே இங்க இருந்து பார்த்தா அப்படியே வண்டிலாம் போகும். ரோடு அப்படியே இப்படி அப்படியே வாங்க கூட அப்படி திரும்ப. சூப்பரா இருக்கு பாரு வியூ. எங்க நம்மளும் அதுமே போட்டுருக்கலாம் போல இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? முருங்கை பத்தியா நல்லா இங்க வளரும் எல்லாமே. முருங்கக்கா உப்பு மூட்டை தூக்குறியா? இதெல்லாம் சின்னதுல நாங்க விளையாடுவோம். ஏதாவது கேம்ல தோத்துட்டோம்னா இப்படிதான் உப்பு மூட்டை தூக்கணும். 5 சின்ன வயசுல இருக்கும் போது எப்பவுமே ஊருக்கு நாங்க வந்துருவோம். ஆனுவல் லீவ் விட்டா ஊருக்கு வந்துருவோம். எங்க 2 பேருமே வந்தோடனே என்ன வேலைன்னா மண்ணுல போய் கேக் செஞ்சு விளையாடுவோம். நான் கவிதா மண்ணு குழப்பி தண்ணிய ஊத்தி நல்லா ஊத்தி காமி மாத்தங்க. அழகா இருக்கு கவிதா உன் பின்னாடி அந்த சன்னு ஆரஞ்சு கலர்ல. நாங்க வந்து கை எட்டின தூரத்துலயே எல்லாமே இருக்கு. நீ கை நீட்டின தூரத்துலயே இங்க பாரு. எங்க ஆமா காமி ஸ்கூல் எங்க இருக்கு? அது தென்னை மரம்லாம் இருக்கு பாத்தியா? அதுதான் நாங்க ஸ்கூல் நடந்து போறது. அது வந்து பேக் சைடு கேட், அப்படிதான் போனா ஃப்ரண்ட் சைடு கேட் வரும். அங்க இங்க இந்த சைடு கை நீட்டினா பாரு, அது அந்த வேன் நிக்குதுல்ல, அங்கதான் நம்ம குலதெய்வ கோவில். அந்த வேன் இருக்குல்ல, அங்கதான் கோவில் லைட் போட்டிருக்காங்க பாரு. அதுதான் அங்கதான் கோவில். பாருங்க, நாங்க சென்டர்ல இருக்கோம். 2 பக்கம் நடுவுல வந்து வீடு இருக்கு. அந்த சைடு ஜாலியா இருக்கும். ஈவினிங் டைம் வந்து நல்லா இயற்கையா ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு கொஞ்ச நேரம் மாடிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி கீழே வேற பானி இங்க போய் நடுவுல ஒரு வீடு எடுத்துன்னு இருக்கன்னு மதிக்காம காக்காலாம் கிராசிங். இதுதான் வந்து மறக்க முடியாத டேங்க். இதுல வந்து நிறைய மலரும் நினைவுகள் இருக்கு. என்ன சொல்வ? அந்த டேங்க்ல என்ன வரும்னு சொல்வேன் என்கிட்ட சாப்பாடு ஊட்டும் போது. 5 கண்ணா மனசாச்சு இல்ல யாருக்குன்னா பேய்க்கு 5 கண்ணு இருக்குமா? சின்ன குழந்தையில அந்த டேங்க்ல 5 கண்ணா வருவான் 5 கண்ணா வருவான்னு சொல்லியே சாப்பிட வைப்பாங்க. பெருசா இருக்கும், பயமா இருக்கும். அந்த டேங்க் பார்த்தாலே பயமா இருக்கும். 22 லட்சம் லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. பா இந்த பூவை பார்த்து ஒரு சாங் பாடுங்க ப்ளீஸ். பாடு. பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. குத்தாலந்தான் பாட்டு வேற. இது எந்த பாட்டு தானே கேக்குறேன். இதெல்லாம் அது இன்னும் பழைய சாங். இது வந்து சூப்பர் ஹிட் சாங். இதெல்லாம் சூப்பர் ஹிட் சாங். அதனால அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சரி ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னதுமா? இத பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் அந்த பானி சாப்பிடுவோம்ல, அது தனியா இருக்கு. இங்க வந்து சூப்பரா இருக்குமா இந்த மசாலா. இது எல்லாமே தனித்தனியா கொடுத்துறாங்க. இங்க பாரு, பானிபூரி, கார்ன், ஆனியன், அதுக்கு அப்புறம் பொரி போட்டுருக்காங்க, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கு இந்த மசாலா கொடுத்துருக்காங்க. இத தூள் பண்ணி அதை ஊத்தி சாப்பிடுறது அல்டிமேட்டா இருக்குமா. இப்ப அதை தான் நாங்க சாப்பிட போறோம். செய் பவானி, எப்படி செய்யணும் கையால? 2 பூரி இருக்கு. ஆமா 2 பூரி. அதான் மாமி வீட்டுக்கு ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு ஒண்ணு. ஓகே ஓகே. இவங்க தான் அந்த மாமி. 10 ரூபாய்க்கு 5 சொல்லு. சொல்றேன் சால்னா ஊத்துது 10 ரூபாய்க்கு 5 தான் தருவாங்க. ஒரு டம்ளர்ல மத்த டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. அந்த பானி ஓட்ட வச்சு பத்திரம் பாரு சுஷ்மே. இருக்கு பாரு பட்டாணி எல்லாம். இங்க வந்து பானி பூரியா வாங்குனா கம்மியா 5 தான் தருவாங்களாம். அதுக்கு அந்த பானி ஊத்தி சாப்பிடுறது அது ஒரு திருப்தியா இருக்காது அவங்களுக்கு சாப்பிடுறது. இப்படினா 4-5 பேர் சாப்பிடலாம். ஒரு 2 பேர் வாங்குறோம்னு வெச்சுக்கோங்க, டிஃபன் கூட சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்குமா. டிஃபனுக்கும் சாப்பிடலாமா அத. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு காணோம். இது என்னது? மஷ்ரூமா? காளான். காளான் காளான். ஏய் அவ்வளவு குளிர்ச்சி காளான். ஆமா. இது காளான்னா காளான்லயே செய்யறது இது வேறதா கொஞ்சம் தான் காளான். இதே போடுவாங்க கோஸ் தான். அதுக்குள்ளே எங்க மாமி பாத்தீங்களா, எனக்கு வேர்க்கடலை பிடிக்கும் சொல்லிட்டு எங்க மாமி பொண்ணு வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்காங்க. அந்த டப்பாவே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு வேர்க்கடலை பிடிக்கும். ஆமா டப்பா தான் ஒரு கிட்ட போட்டு சாப்பிடுங்க. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏய் இதோட 2 மாசம் 3 மாசம்
கூட நான் உடைக்க கூட எனக்கு ஆசையா இருந்து அது அழகா உடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இல்லாம ஒரு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டு வாங்குற இப்படி போனாரு வராராம். இங்க வே சுஷ்மி ஆடி வச்சிட்டேன். இது ஒண்ணுதான் அப்படி இருக்கிறா இது பண்ணா உள்ள விட்டு அது போடினா ஊருக்கு பட்டாணிலாம். இத வந்து அந்த மசாலா ஊத்திடணுமா? மசாலா ஊத்தி மிக்ஸ் பண்ணி மசாலா ஊத்தி ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது. எல்லாத்தையும் ஊத்துறவா? ஊத்திடு. நானும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பானிபூரி ஊத்திட்டேன். எல்லா பானிபூரியும் தூள் பண்ண பெரியமா தான் வின்னரு. எனக்கு இப்பதான் கொடுத்தீங்க என்ன இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். இதோ அப்படியே கலக்க வேண்டியதுதாம்மா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. நான் இங்க உனக்கு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஊத்துறேன். ஊத்து கலக்கு. ஓ இது ஆல்ரெடி எல்லாமே அந்த நம்ம சுண்டல் மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா தான் இது ஆக்சுவலா. ஆனா சுண்டல் போடாம செஞ்சுட்டாங்க. எல்லாமே தனித்தனியா கொடுத்துறாங்க. அடியில இருக்கு. அதான் இதுல சுண்டல் பழம் வெறும் மசாலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சுண்டல் பச்சை பட்டாணி போட்டிருக்காங்க. அது பாருங்க பச்சை பட்டாணி எல்லாமே பொரி எல்லாம் இருக்கு. பொரி இருக்கு, ஆனியன் இருக்கு, கேரட் இருக்கு, மாங்காவும் போடுவாங்களா அந்த இது இருக்கு, கெலாக்ஸ் மசாலா சுண்டல்மா இது. மசாலா வந்து இந்த மாதிரி மசாலா பானிபூரி. ஆமா கிண்ணா. இது கிண்ணா. மாமிக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. இது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஒரே பார்சல் எப்படி இப்ப மிஸ் ஆச்சு? அதான மாமி உங்க டவுட்? சின்ன பாத்திரம் பெருசா இருக்குது. இந்த பட்டாணி கருப்பாயிடுச்சு பாப்பா. எங்கே போயிட்ட கல்லா என்னன்னு கருப்பு பட்டாணி எடுத்து நான் உனக்கு இங்க தட்டி எனக்கும் அம்மாக்கும் பிடிச்ச காளான் வாங்கியிருக்கோம். நல்லா சுட சுட சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பூன் எடுக்க முடியாது. இதுல எடுத்துட்டாடி நான் வளர்க்கிறேன். நான் கூட கொடுக்கலாம். அங்க வை இப்ப சாப்பிட்டு சொல்லுவாங்க. இது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சுஷ்மி. ம். இந்த டேஸ்ட் வந்து டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ஜாய். அத்தை இது நீங்க சாப்பிடுங்க. மாமி கிட்ட எப்படி இருக்குல்ல? மாமிலாமே சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு சார். காணும் சூப்பரா இருக்கு. நீ என்ன டீ எடுத்து வந்திருக்கியா? டீல நாங்க குடிச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு மூவ் ஆயிட்டோம். டீ குடிக்கிறத அனுப்பிச்சிட்டோம் நாங்க. ஸ்நாக்ஸ் வாங்க கவிதா குடிக்கல. சரி குடிச்சிட்டு அப்புறம் கவிதா யாருன்னு தெரியும்ல, இந்த ஏரியா டான் அவங்க. ஆமாடா. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். நீ சாப்பிடு. உனக்கு கூட்டி விடுவா சுஷ்மி. உனக்கு ஒரு ஸ்பூன், உனக்கு ஒரு ஸ்பூன், எனக்கு ஒரு ஸ்பூன். நம்ம போய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். காளானும் சூப்பரா இருக்கு சுஷ்மி. சூப்பரா இருக்கா? Enjoy. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடைச்சது. ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. உண்மையாலே நம்ம சென்னையில சாப்பிடுறத விட இங்க சாப்பிடுறது வேற லெவல் டேஸ்ட். ஆமா, டிஃப்ரெண்டா தான் இருந்தது. சாப்பிட்டா தெரியும் சுஷ்மி. அதே மாதிரி நேத்து கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. அதுதான் நான் இன்னைக்கு கேட்டேன். எனக்கு வாங்கி தருவாங்களா என்னன்னு, கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைக்கும். நைட்டு டின்னருக்கு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வரும். வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க அண்ணா அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு போல, நம்ம ஏரியா டான் கிட்ட. சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா சாப்பிட போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்நாக்ஸ்ல எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய். எல்லாம் பாய் சொல்லுங்க. பாய்.